சிரியால அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேல் நேற்றைய முன்தினம் சிரியால ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. All right, shifting our focus now. Fresh tensions are flaring up in Syrian capital Damascus. இன்னைக்கு அதே சிரியால இருந்து 100க்கும் அதிகமான ஒரு மார்க்கத்தை சார்ந்தவங்க இஸ்ரேலுக்குள்ள நுழையிறாங்க. அவங்கள வரவேற்கிறாங்க இஸ்ரேல். சில நபர்களை வரவேற்கும் போது சில நபர்களை அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைப்பதற்கான காரணம் என்ன? சிரியால இப்போ ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு இஸ்லாம் முறைப்படியான அந்த ஒரு சட்டம் தான் அமல்படுத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்களே. Syria's new president has signed a constitutional declaration, new history for the nation. இதன் பிறகும் அங்க மிகப்பெரிய அளவில் எத்தனிக் கிளென்சிங் அப்படிங்கிறது நடைபெறுமா? அல் அசாத் அவர்களுடைய அந்த ஆதரவாளர்களுக்கும் சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே என்ன பிரச்சனை? அங்கே ஏன் ரஷ்யாவினுடைய அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறாங்க? ஏன் துருக்கி இதில் ரொம்ப பெரிய அளவில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க? பல கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்டியில் 40+ காம்போ வாங்க மறந்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்காக 50 பொருட்கள் 50க்கும் அதிகமான பொருட்கள் அதே காம்போ ப்ரைஸ் 999ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவினுடைய எண்டில் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். முதல் பொருளாக 72 ஷேப்பாக மாற்றக்கூடிய மேஜிக் கியூப் இருக்குது. கிளிக் அண்ட் கேட்ச் 2 + 2 பால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அது கூட ஃப்ரீயாக கிடைச்சிடும். டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார் வேற லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். ட்ரெண்டி கேண்டி ஃப்ளவர் சுத்த ஒவ்வொரு ஷேப்பாக மாறக்கூடிய கேண்டி ஃப்ளவர். 12 ஏர் ட்ரை கிளே அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு ரெயின்போ பவுச், ஒரு மேஜிக் வாட்டர் கலர் புக் ப்ளஸ் பென், அது கூடவே ஒரு யூனிகார்ன் பவுச். பேனாலேயே இரேஸ் பண்ணக்கூடிய பேனா 0.5 mm பேனா ஒன்று. அடுத்ததாக கலராக எழுதக்கூடிய பென்சில் ஒன்று. இரேசர்ஸ் 4 டைப் ஆஃப் செம்ம குவாலிட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு சிப்லாக் பவுச், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு டார்ச் லைட் பென், ஒரு பர்கர் ஷேப்டு ஷார்ப்னர், 4 USB லைட்ஸ், டிசைன் ரூலர் ஒன்று, நிப்பை மாற்றி போடக்கூடிய பென்சில் 1 இல்லை 4 கிடைக்கும். அது கூடவே ஒரு குட்டி புல் பேக் மெட்டல் கார், ஒரு ஷாப்பிங் பேக், 2 ஹைலைட்டர் பென். இது வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக 2 ஸ்டோரி புக் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இது எல்லாமே 999 ரூபா. கீழே லிங்க் இருக்குது. வீடியோ கேண்டில் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பதிவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சிரியா அப்படிங்கிற நாட்டை பற்றி கொஞ்சமாக தெரியணும். 10-20 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு போர், அதுவும் கடந்த 10 வருடங்கள் அதிதீவிர போராக இருந்தது. இந்த போரில் அல் அசாத் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய அளவில் அவருடைய குடும்பமாகவே சொல்லப்போனால் ஒரு ராஜவம்சம் மாதிரி ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் HTS அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்களுடைய படை தொடர்ச்சியாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கு மட்டும் சண்டை அப்படிங்கிறது கிடையாது. இதே சிரியாவில் அமெரிக்கா அவங்களுடைய குண்டுகளை போடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் சிரியாவில் ISIS தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிரியாவின் மீது துருக்கி போர் தொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் குர்து இன போராளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிரியாவில் ரஷ்யாவும் அவங்களுடைய காய் நகரத்தில் செய்வாங்க, ஈரானும் அவங்களுடைய காய் நகரத்தில் செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அல் அசாத் அப்படிங்கிறவருக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் பின்துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் உதவி செய்வது. இது எல்லாம் தான் சிரியாவினுடைய ஒரு கான்ஃப்ளிக்ட். புரியலன்னா இதை மட்டுமே ஒரு 10-20 செகண்ட் அப்படியே ரீவைண்ட் அடிச்சுட்டு கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக புரியும். ஏன்னா இந்த விஷயம் புரியலன்னா அடுத்து எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ சிரியாவில் இப்போ ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா அல் அசாத் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் கொடுங்கோல் ஆட்சி செய்துட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்கிற அந்த நபரை தூக்கி எறிகிறது அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படை. அப்போ அல் அசாத் அவர்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்த ஈரானும் ரஷ்யாவும் இதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த டைம் வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் பலவிதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது வருது. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அல் அசாத் அவர்கள் ரஷ்யாவுக்கு தெரியாமையே சில முடிவுகளை எடுக்கிறாங்க. ஈரான் சொல்லவே வேண்டாம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போ வேணாலும் சண்டை வரும் அப்படிங்கிற ஒரு தருணம்லாம் இருந்த போதும் ஈரானில் ஏகப்பட்ட முக்கியமான நபர்களை இஸ்ரேல் கொஞ்ச பிறகும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா அப்படிங்கிற முக்கியமான தலைவர்கள் அதனுடைய நெட்வொர்க்கு மொத்தமாக காலி பண்ணுது இஸ்ரேல். இதனால் அதிகமாக ஈரானால் சிரியாவுக்கு உதவ முடியலை. ஸோ இந்த 2 பேக்கப் அப்படிங்கிற ரஷ்யாவும் ஈரானும் அவங்களுடைய உதவியை நிப்பாட்டும் போது அல் அசாத் அவர்களுடைய படை வீழ்ச்சி அடைகிறது. இதனால் அல் அசாத் அவர்களுடைய அந்த ஆட்சி அகற்றப்பட்டு HTS அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படை ஆட்சி அமைக்கிறாங்க.
அல் அசாத் அவர்கள் நேரடியாக ரஷ்யாவுக்கு வந்துடுறார். எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அல் அசாத் அவர்களுடைய ஃபேமிலி எல்லாமே ரஷ்யாவில் வந்து தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள். இவ்வளோ தூரம்லாம் ஓகே தான். ஆனால் இதே நேரத்தில் கோலன் ஹைட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. 1967 இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்னா இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் பார்டர் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் ஷேரிங் இருக்கோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இருக்குது. அப்போது சிரியாவில் நடப்பது எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த இஸ்ரேல் இந்த HTS படை அப்படிங்கிறது சிரியாவை ஆக்குபை பண்ணிடும் அப்படின்னு தெரிந்தும் கூட கோலன் ஹைட்லேருந்து வெளியேற மறுக்கிறார்கள். 1967 நான் அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டேன்ப்பா, அங்கேருந்து என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்கிற இடம் ரொம்பவே முக்கியமானதான்னு கேட்டால் எஸ், ரொம்பவே முக்கியமானது. இங்கே இருந்து சிரியாவை ஒட்டுமொத்தமாக உளவு வேலை பார்க்க முடியும் இஸ்ரேலால். அப்படின்னா இஸ்ரேலை அங்கிருந்து விரட்டுவதற்கு எந்த நாடும் முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டால் நிறைய நாடுகள் முயற்சி பண்ணாங்க. பட் இஸ்ரேல் திரும்ப தாக்கி அந்த முயற்சிகளை தவிடுபொடி ஆக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட கோலன் ஹைட்ஸில் இப்போ அல் அசாத் அவர்களுக்கு பதிலாக HTS அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சுல்ல, அவங்களுடைய ஆட்சி அமைந்து விட்டதல்லவா, உடனடியாக இஸ்ரேல்கிட்ட சொல்கிறாங்க கோலன் ஹைட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியேறிடுங்க, உங்களை நாங்கள் அடிக்கவே மாட்டோம், அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நல்லாவே புரிய வைக்கலாம், என்னன்னா யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான். இது இஸ்ரேலுடைய பிளட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரேலை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இஸ்ரேல் டெய்லி கவனிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரபுலக நாடுகளால் அதுவும் ஜிஹாதிசம் அப்படிங்கிறது வழியாக இஸ்ரேலுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறத இஸ்ரேல் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக எந்தெந்த மத குருக்கள் இருக்காங்க, எந்தெந்த மத பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்ணிங்காக கவனித்த இஸ்ரேல் 2 தினங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரியான மத குருக்கள், மத தலைமையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க போர் புரியலாம், சண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களை குறிவைத்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி தாக்கி அழிக்கிறாங்க. எப்போது அல் அசாத் அவர்கள் சிரியாவை விட்டு ரஷ்யாவுக்கு தப்பிச்சு ஓடுறாரு பார்த்தீங்களா, அடுத்த நாளே இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய கப்பற்படை, விமானப்படை முழுவதுமாக தரைமட்டமாக்குறாங்க. ஏன்னா அடுத்ததாக இவங்களுடைய அந்த வீரியமிக்க படை இஸ்ரேல் நோக்கி வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கப்பற்படையும் விமானப்படை எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணுறாங்க. இதெல்லாமே பார்த்து ரொம்பவே வெறுமனையாக பார்த்துட்டு மட்டுமே இருந்த HTS இஸ்ரேலுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க, கோலன் ஹைட்ஸை விட்டு வெளியேறுங்கன்னு. உடனடியாக இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, பல இடங்களில் அடித்து நொறுக்குறாங்க. இந்த நேரத்தில் சிரியாவில் ரஷ்யாவினுடைய ஒரு இராணுவ தளவாடம் அப்படிங்கிறது இருக்குது. இராணுவ ஃப்ளைட் அப்படிங்கிறதுலாம் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கப்பல் தளம் அப்படிங்கிறதும் ரஷ்யாவுக்கானது சிரியாவில் இருக்குது. இந்த இடத்த இஸ்ரேல் அடிக்கவே இல்லை. அப்போ இஸ்ரேலினுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை சிரியாவை விட்டு அகற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் யாருக்கு ஆதரவாக இருப்பார்கள் சிரியாவில் அப்படின்னு பார்த்தா குர்தின போராளிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்போ இந்த குர்து இல்லாட்டி SDF அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தா சிரியா தான். அப்போ சிரியாவினுடைய ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த குர்து மக்களை யாருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு கேட்டால் துருக்கிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பல வருடங்களாக துருக்கிக்கு ஒரு கனவு இருக்குது, சிரியாவை ஆக்குப்பை பண்ணி நாம் சிரியாவினுடைய கண்ட்ரோலை டேக் ஓவர் பண்ணி குர்தின போராளிகள் ஒட்டுமொத்தமாக துடைத்தெறியப்பட வேண்டும், சிரியாவினுடைய ரீபில்டுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரீம். அப்போ துருக்கி எப்போது அல் அசாத் அவர்களுடைய அந்த ஆட்சி வீழ்ச்சி அடைகிறதோ அன்னைக்கே ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. சிரியாவினுடைய HTS அமைப்பிடம் பேசுகிறாங்க, நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன், டமாஸ்கஸ் அங்கே ஏர்போர்ட் ஏதாவது பிரச்சனையாக நான் உதவி செய்கிறேன், உங்களுடைய இராணுவத்துக்கு ஏதாவது உதவிகள் வேணுமா, ட்ரோன் வேணுமா, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாண்டடாக துருக்கி போய் அங்கே உதவி செய்கிறது இஸ்ரேலுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க, ரஷ்யாவினுடைய படை அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த படை, அந்த இராணுவ தளவாடம் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதம் இருக்கும் ஏரியாத்தெல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இது நல்லாவே யாருக்கும் தெரிகிறது அப்படின்னு பார்த்தா துருக்கிக்கும் தெரியுது. அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தால் இஸ்ரேலுக்கு எதிராக எப்போ வேணாலும் ஒரு போர் நடக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்த மாதிரியே இன்னைக்கு HTS அமைப்பு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, இஸ்லாம் முறையான சட்டம் தான் இனி அடுத்த 5 வருஷத்துக்கு சிரியாவை ஆட்சி செய்ய போகிறது. அந்த ஆட்சியில் யாருக்காவது விரோதம் இருந்தது என்றால் அவங்க எல்லாருமே அழிக்கப்படுவார்கள், அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்வோம், அழிச்சிடுவோம். ஏன்னா இது எல்லாருக்குமான ஒரு சட்டமாக, எல்லாருக்குமான ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட HTS எல்லாருக்குமான ஆட்சியை தானே கொடுக்குறீங்க, அப்போ ஏன் இஸ்லாம் முறைப்படியான சட்டத்தை அங்கே அமல்படுத்துறீங்கன்னா அது ஒரு இஸ்லாம் நாடு. ஆனால் அது இஸ்லாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிவு இல்லாட்டி ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆனால் ஏகப்பட்ட பிரிவு மக்கள் அங்கே இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, சியா சன்னி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது, அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். பட் அவங்க இஸ்லாமியர்கள் ட்ரூஸை ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ட்ரூஸ் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பழக்க வழக்கம் வேறையாக மாறிடும். அப்போ இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க இஸ்ரேலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் துருக்கியில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஈரான் பக்கம் இருக்காங்க.
அப்போ இந்த ஹோலன் கைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு கோவில் அப்படிங்கிறது இருக்குது. அதை தொழுகை நடத்துவதற்கு ட்ரூஸ் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு 100க்கும் அதிகமான நபர்கள் வராங்க. இஸ்ரேல் அனுமதி கொடுக்குது. அப்போ இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி எல்லாமே சிரியாவுக்குள் இருப்பதால் எல்லாருக்குமான ஆட்சியில் இதுதான், இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் தான் அங்கே சட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த சட்டத்தை அமல்படுத்த போகிறது HTS அப்படின்னு சொல்கிற அந்த அறிவிப்பு ஒரு வாரமாக வந்த உடனேயே அல் அசாத் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவர், அந்த ஆதரவாளர்களுக்கு ஆயுதம் எங்கிருந்தோ கிடைக்குது, ரியாம் பண்ணுறாங்க. அப்படி ஆயுதம் ஏந்தினவங்க HTS அமைப்பு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எகெயின் அங்கே ஒரு சிவில் வார் மாதிரி ஒன்று உருவாகுது. இதில் தான் 1000க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ உண்மையான சிரியர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது ஒரு எத்தனை கிளென்சிங் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் குற்றம் சுமத்தினாலும் HTS அமைப்பு சொல்கிறாங்க, இல்லை, எங்களுடைய ஆட்சிக்கு எதிராக இவங்க சண்டைக்கு வந்தாங்க, நாங்கள் அவங்களை என்ன செஞ்சிட்டோம், தீர்த்து கட்டிட்டோம். இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி சண்டைக்கு வருவாங்க, அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இப்போ இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல், அந்த சிரியாவில் நடந்த இன்டர்னல் பிரச்சனைக்கும் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இங்கே எகெயின் நல்லா பாருங்கள், சிரியாவுக்குள்ளேயே அல் அசாத் அவர்களுடைய ஆதரவாளர்களும் HTS அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் இடையே சண்டை வருது. 1000 பேர் கொல்லப்படுறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. இஸ்ரேல் உடனடியாக வேறு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் காயமடைகிறார்கள், கொஞ்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள். அதே நேரத்தில் குர்தின போராளிகளும் அடிக்கிறாங்க, ISIS தீவிரவாதிகளும் அடிக்கிறாங்க. இது எல்லாமே சிரியாவை மறுபடியும் ஒரு யுத்த பூமியாக மாற்றுகிறது. இதை 2 நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. ஏன்னா இவங்க 2 பேருமே வேறு இடத்துல என்கேஜ் ஆகிட்டாங்க. ஒருவேளை இவங்க வேறு இடத்துல என்கேஜ் ஆகலைன்னா இன்றைக்கி சிரியா மறுபடியும் ஒரு யுத்த பூமியாக, பெரிய யுத்த பூமியாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடியே சடசடன் இந்த HTS அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்களுடைய படை சில சட்டங்களை அமல்படுத்துகிறது. 5 வருடம் இப்படி தான் இருக்க போகுது. 5 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசினீர்கள் என்றால் நீங்கள் தேசத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இஸ்ரேலை வெளியேற வைக்க வேண்டும், அது எங்களுடைய கடமை, அவங்க வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அறிவிப்பை கொடுக்கும்போது இஸ்ரேல் சொல்கிறாங்க, லைஃப்லாம் நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோம், நீ சொன்னதுக்காக நாங்கள் வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது HTS அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி வரும் இந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஸ்க்ரூ கொடுத்துட்ருக்காங்க துருக்கி. நீ என்னவாவது செஞ்சுக்கோ, நீ இஸ்ரேலை அடிக்கிறாள் தான் அடிச்சுக்கோ, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன், சொல்லப்போனால் அரபுலக நாடுகள் உனக்கு உறுதுணையாக இருப்பாங்க, ஒன்றா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும், இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும், இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும், இஸ்ரேலுக்கும் ஹூத்திக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை எல்லாமே ஓடிட்டுருக்கு நமக்கு தெரியும். இந்த பிரச்சனை கூட இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும், இஸ்ரேலுக்கும் HTS அமைப்புக்கும், இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் வந்தது என்றால் மிடில் ஈஸ்ட் மொத்தமாக காலி. மிடில் ஈஸ்ட் மொத்தமாக காலி அப்படின்னு சொல்கிறத விட மிடில் ஈஸ்டினுடைய புதிய தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கான விடை கிடைத்து விடும். எல்லா நாடும் அடிச்சுட்டு சாகும்போது துருக்கி அந்த இடத்துல இருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னால் துருக்கி தான் அங்கே ஹீரோ. சவுதி அரேபியா இந்த பக்கமாக இருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னால் சவுதி அரேபியா தான் ஹீரோ. இல்லைப்பா நீங்களாம் ஒன்றுமே கிடையாது, நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னால் ஈரான் தான் ஹீரோ. அப்போது இந்த சிரியாவை வச்சு மிடில் ஈஸ்டில் வரக்கூடிய பிரச்சனையில் யார் அடுத்த ஹீரோ அப்படிங்கிறதை தீர்மானிப்பதற்கு 3 நாடுகளுடைய சண்டை அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று துருக்கி, இன்னொன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா. இந்த மும்முனை போட்டியில் அரபுலக நாடுகள் சிக்கி திணற ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உடனடியாக இதெல்லாம் நடக்காதெல்லாம் சொல்லிட முடியாது. இலேவிக்கு சிரியா அரபுலக நாடு, இல்லாட்டி சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் மட்டும்தானே இருக்காங்க. அவங்களை எதிர்ப்பதற்கோ வேறு மதத்தை சார்ந்தவங்க கிடையாது, இல்லை வேறு விதமான பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை. சியா சன்னி மாதிரி ட்ரூஸ் கம்யூனிட்டி இருக்குது. இன்னும் இதே மாதிரி 12க்கும் அதிகமான கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கத்தில், அவங்களுடைய தொழுகைகள் அவங்க வேறு மாதிரியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அப்போ சிரியாவில் கடைசி வரையிலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு கேட்டால் அது அடுத்த பதிவில் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சிரியா உண்மையிலேயே ஜியோ பொலிட்டிக்ஸில் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போது சிரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத A to Z இங்கே நம்ம பார்த்துட்டோம். ஒரு வேளை ரொம்ப மினிமலாக தான் கொஞ்சம் பேருக்கு புரியாமல் இருக்கும். 1க்கு 2 முறை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சிரியாவினுடைய யுத்த பற்றியான செய்தியை கேட்பதற்கு இந்த வீடியோ ஒரு டிக்ஷனரி மாதிரி. எந்த செய்தி கேட்டாலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு சிரியாவினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். அப்போது இந்த மாதிரியான ஒரு வீடியோவை கொடுத்த என்னையை நீங்கள் பாராட்டினா பாராட்டுங்க, விமர்சனம் செய்கிறதா இருந்தாலும் விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே செய்யாமல் இருந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த மேஜிக் கியூப் தான்.
இது சாதாரண ஒரு கியூப் கிடையாது. இதில் 72 விதமான ஷேப்பாக இதை மாற்றலாம். நீங்கள் ஆன்லைனில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய 10 பொருளே 999 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நம்ம 50க்கும் அதிகமான பொருளை கொடுக்க போகிறோம். இந்த மேஜிக் கியூப் நம்ம வீட்டு குழந்தைகளுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிக்கும் அவங்களுடைய இமேஜினேஷன் பவருக்கும் வேறு லெவல் ஹெல்ப் ஆகிருக்கும். அடுத்ததாக சூப்பரான கிளிக் அண்ட் கேட்ச், 2 ஹை குவாலிட்டி கிளிக் அண்ட் கேட்ச், அது கூடவே 2 போல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். 12 கிளே. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த சம்மர் டைம்லலாம் விளையாடுறதுக்கு கிளே அப்படிங்கிறத அவங்க ஷேப்பை, அவங்க மனசில் உருவாகக்கூடிய ஷேப்பெல்லாம் செய்கிறதுக்கு உதவக்கூடியது. அது கூடவே 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். அதை கட் பண்ணுறதுக்கு, அதை சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி. டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார், வேறு லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் பேக் அப்படிங்கிறதும், ட்ரெண்டியான சிப்லாக் பவுச் அப்படிங்கிறதும். இதோ இந்த வாட்டர் புக், தண்ணி மட்டும் போதும். இந்த புக்கில் நிறைய மேஜிக் இருக்குது, அது உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ரொம்பவே ட்ரெண்டியான கேண்டி ஃப்ளவர் டாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இது கூட இருக்குது. சின்ன வயசுலாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். நிப்பை மாற்றி மாற்றி போட்டு நம்ம பென்சில் எழுதிட்டு இருப்போம்ல, அதில் 4 பென்சில் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஹைலைட்டர் பென், டிசைனபிள் 2 ஹைலைட்டர் பென் அப்படிங்கிறது கிடைக்கும். குட்டியாக உங்களுடைய பவர் பேங்காக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், இந்த மாதிரியான USB லைட் 4 பீசஸ் கிடைக்கும். பர்கர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர், அது கூடவே யூனிகார்ன் பவுச், ரெயின்போ பவுச், அழகான ஒரு ஸ்கேல், ஒரு ரூலர், டிசைன் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மல்டிபிள் ஷேப்ஸ் நீங்கள் உருவாக்கலாம். அதுக்கான டூல்ஸ் அப்படிங்கிறது இது கூட ஃப்ரீயாக இருக்கும். 4 டைப் ஆஃப் இரேசர் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 பேனா, ஒன்று டார்ச் லைட் பேனா, இன்னொன்று இரேசபிள் பென். நீங்கள் இந்த பேனா வச்சு எழுதிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பரை வச்சு அழிச்சிங்கன்னா அழிஞ்சு போகும். ரொம்பவே மேஜிக்கான ஒரு இங்க் இருக்கக்கூடிய ஒரு பென், ஒரு குட்டி கார், அது கூடவே ரெயின்போ பென்சில். இது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டோரி புக் கிடைக்கும். இல்லவிக்கி எனக்கு இது கூட அந்த ஸ்டடி லேம்பும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டடி லேம்பையும் ஆட் பண்ணி கிட்ஸ் பெஸ்டி 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 70 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டடி லேம்பை வெறும் 130 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம், இது கூட நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும். ஸோ எல்லா ஆஃபரும் சேர்த்துக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ரொம்பவே மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்காக இந்த ஆஃபரை நம்ம கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையான ஆஃபர்.